ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க போகிற லட்டில் மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் வறுவல் எண்ணெய் போன்ற மாமிச பொருட்கள் கலந்துருக்கதா சோதனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி மக்களோட கருத்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு தரப்படுற அந்த பிரசாதமான லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, அப்புறம் மீன் வறுவல் எண்ணெய் இந்த மாதிரி மாமிசங்களாக கலந்தது மாதிரி ஒரு இதில் சோதனையில் மாற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு படைக்கிறன்ற போது ஆக்சுவலி மேனேஜ்மெண்ட் தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ காசு வாங்குறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, அது ஒரு சின்ன ஒரு செக்கிங் இல்லைன்னா அப்புறம் இது தப்பு தானே. அது கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ப்ளஸ் ஆனால் அதால் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னும் போது ஓகே தான். பட் ஆனால் செக் பண்ணியிருக்கணும். இப்போ என்னன்னாக்கா, நார்மலாக பசு நெய்யில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணுமோ அதை விட ஜாஸ்தியான கொழுப்பு கண்டென்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதில் அதில் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு ஃபாரின் எக்ஸஸாக இதுலேருந்து வந்த ஒரு கொழுப்பெல்லாம் அதில் இருக்குது. நார்மலாக பசு நெய்யில் இருக்கிறத விட ஜாஸ்தி இருக்குதுன்னு. அது என்ன மாதிரி இருக்கலாம்னாக்கா, அது இன்னும் சோயாபீனாக இருக்கலாம், இல்லை கடலை எண்ணெய், இந்த மாதிரி தேங்காய், சோயா, இந்த மாதிரி இருக்கிற மீன் எண்ணெய், இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்ம்டாக இதுதான் இருந்ததுங்கிற மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் கிடையாது. அதெல்லாம் இல்லை, சும்மா இதுக்கு முன்னே இருந்தவங்க போட்டேன்னு சொல்லி இப்போ இவங்க புகார் கொடுக்குறாங்க. அது போல் இந்த புகாரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான். ஆமாம், சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி இது போல் போட்டாருன்றாங்க. இவ்வளோ காலத்துக்கு யாரும் கண்டுபிடிக்காது, இவர் வந்ததை உடனே கண்டுபிடிச்சாரு. அதுக்கெலாம் யாருமே எந்த விதமானதும் இது பண்ணல. அதனால் இதை ஃபுல்லாக ரிப்போர்ட் போட்டோம். கண்டிப்பாக அது மாதிரி ஒன்று நடந்ததுனாக்கா இதுக்கு அகெயின்ஸ்டாக எடுக்கிற ஆக்ஷன் சிவியராக இருக்கணும். இதோட விட்டுடக்கூடாது. அதுதான் இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கவும் கூடாது. அதுமாதிரி இந்த மாதிரி நடந்ததுன்னு அது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும், இப்போ யாரோ சொன்னாங்க அந்த இதுலேயே அப்படின்றீங்க, தேவஸ்தானத்துலேயே அவன் பார்த்துட்டு வேடிக்கை உட்காந்துதானா? அது எப்படி கண்டுபிடிச்சாரு, எங்கேருந்து இதெல்லாம் தெரியாதா? இது யாருன்னா ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு உள்ள தூக்கி போட்டார். இது ஒரு சாக்கை வச்சு இவர் ஜெகன்மோகன் ரெட்டியை உள்ள தூக்கி போகிறதுக்கு இவர் பிளான் பண்ணுறாரு. அது இத்தனை வருஷமாக அதெல்லாம் நாங்கள் இப்போ தெரியாது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு பொருள் கலங்குறாங்களா, அது என்ன தெய்வத்துக்கே அது அடுக்குமா? எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அது வெங்கடேஷ் பெருமாள் கோயில், அதில் ஒரு கவுச்சி ஒரு தீட்டு இல்லாமல் தான் எல்லாம் கோயில் கும்பிட எல்லாம் போகிறாங்க. ஒரு வெங்கடேஷ் பெருமாள் கோயில்னால அதில் இது போல் பொருள்லாம் போடுறேன்னாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மிகப்பெரிய அசிங்கம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது தவறான செயலுக்கு இப்போ இவங்க சொல்கிறாங்க, அது போல் எடுத்துக்காட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இது, லட்சம் பேர் போயிட்டு வர கோவில், உலக பிரசித்தி பெற்ற ஒரு இதை இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளே அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். எந்த விதமான இதுவும் நமக்கு கரெக்டாக தெரியாமல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மையாக பொய்யா எனக்கே தெரில. அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒன்று எண்ணெயில் வரும்போது ஏதாவது ஒரு கொழுப்பு வந்திருக்கலாம், இல்லை வராமோட வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு இது பண்ணதுக்காண்டி சொல்லியிருக்கலாம். அது தப்பு தானே. அது கண்டிப்பாக தப்பாக தான் தோணுது. ஆனால் அதே மீறி நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்க அது மேபி இது நான் சொல்ல லாங் டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஷார்ட் டைமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இது லாங் டேர்மாக இருந்திருக்கும். ரொம்ப நாளாக அது பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. மேபி அது அரசியல் காப்பிடிச்சக்காக மேபி பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அவருக்கே தெரிஞ்சிருக்கலாம், சந்திரபாபு நாயுடுக்கே தெரிஞ்சிருக்கலாம். அதை இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு அரசியலை இப்போ அவர் ஆட் பண்ணிருக்கலாம். ஓகேண்ணா, இப்போ அந்த தேவஸ்தானத்தில் இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரி ஒருத்தர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுதான் நடக்குது. தெரிஞ்சால் நடக்குது. இப்போ தெரிஞ்சு நடக்கவும் தான் இப்போ இவருக்கே தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போதான் இவருக்கு தெரிகிற மாதிரி மேபி இது ஒரு லாங் டேர்மாக இருந்து இப்போ அது லேப் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க. எங்ககிட்ட லேப் இல்லை, அவ்வளோ காசு வாங்குறாங்க, லேப் இல்லை விட்டு இருக்காங்க. மக்களுக்கு கொடுக்குறது கண்டிப்பாக லேப் வச்சுருக்கணும்ல அவங்க. ஓகேண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பல லட்சம் பக்தர்கள் சேர்ற திருப்பதியில் நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பிரசித்தி பெற்ற கோயிலெலாம் இருக்குது. ஆமாம், அங்கே இது மாதிரி சோதனை வச்சா நிறைய கோவில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்துப்படி கண்டிப்பாக மாட்டோம். தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நிறைய கோயில் கண்டிப்பாக மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய கோவிலில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்ன்றாங்க, இதுன்றாங்க. அதுலேயே இவ்வளோ கலப்படம் போது சின்ன கோவிலில் கண்டிப்பாக மாட்டோம் தானே. இது சொல்கிறேனே, இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் பண்ணலாம். இப்போ ஏன் அப்போ தெரிஞ்சுன்றது ஏன் பேசாமல் இருந்த? இன்றைக்கி வாயை திறக்கிற தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா, நிஜமாகவே ஒரு ஹிந்து, நிஜமாகவே ஒரு இதுவாக இருந்ததுனாக்கா நீ அன்றைக்கே வெளில கொண்டு வந்துருக்கணும். நடக்கிற அன்றைக்கே அதுதான், அது தப்பு தான். அது எப்படி என்னக்கா, அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியல. இது வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க பசங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆமாம், இதெல்லாம் அரசியல் பிளான் தான், வேறு எதுவுமே இல்லை. அரசியல் பிளான்லாம் இதெல்லாம் வெளியே வராது. இப்போ அது எல்லாமே இங்கேருந்து தான் போகுதுன்றாங்க, நம்ம இடத்துலேருந்து தான் போகுது. அந்த ஆயில் எல்லாமே இங்கே தான் போகுது. நம்ம டிவிலையும் காட்டின்னு இருக்கிறாங்க.
இவ்வளோ காலம் கண்டுபிடிக்காத இப்போ இது கண்டுபிடிக்கிறாங்க. அது உண்மைக்குமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அவங்க அது வந்து யாருமே அதை இது பார்க்கலானே. அது நெய்யில் வரும்போது என்ன செய்ய முடியும், முதைய அந்த இது பண்ண வேண்டியதானே. அதெல்லாம் பெருசாக இல்லை, இது வந்து தெரியாமல் அங்கே வேலை செஞ்ச ஒருத்தரே சொல்லியிருக்காரு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு இருக்காரு. அப்படிலாம் இருக்காதுண்ணே, என்ன தெரிஞ்சவரைக்கும் இருக்காது. ஏதாவது ஒரு இது பண்ணணும், யாராவது ஏதாவது பழி சுமத்தணும் அப்படின்னு சொல்லி இதாக இருக்கலாம். கோவிலில் வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஜெகன்மோகன் மேலே எதனா ஒரு பழி வரணும், எதனா ஒன்று சொல்லணும், நாட்டு மக்கள் நம்புறதுங்க இது ஒரு பிளான் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து அடுத்தது ஒரு பிளான் எதனா ஒன்று வந்தாக்கா இதுவும் மறைஞ்சிடும். எப்பயுமே ஒன்று காலை ஒன்று வந்தாக்கா ஒன்று மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் என்ன சொல்லுது, அது பெரிய கோயில். அது அந்த கோயிலேருந்து மாலை போட்டுன்னு ஏழுமலை கோயில்ன்றது வந்து பெரிய இது. இப்போ கவுச்சி சாப்பிட்டாலே யாரும் போக மாட்டாங்க. அது போல் இடத்துல இது போல் மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு இதெல்லாம் போடுறாங்கன்னா ரொம்ப அது அவ்வளோ ஸ்வீட்டு கொடுக்குது. அப்புறம் ஆயில் வந்து தென்னை மரத்துலேருந்து ஆயில் எடுக்கிறது, பனை மரத்துலேருந்து ஆயில் அதெல்லாம் எடுக்க தேவையில்லையா? பன்னி கொழுப்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாமே, எடுத்து எல்லா வீட்டுக்கு ஊற்றலாமா? அப்போ ஆயிரெலாம் துண்ணுவானுங்கல்ல, அப்போ ஆயிர் துண்டுறாங்களா ஏற்றுக்க சொல்லு, இது உண்மைன்னு ஏற்றுக்கலாம். ஐயர் வந்து துண்டுறதுன்னு ஏற்றுக்கினாக்கா இது உண்மை. ஐயர் அப்போ சாப்பிட்றாங்களா? அப்போ ஐயர் கவுச்சி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஐயர் லட்டு தான் ஐயர் தானே போடுறாங்க, அந்த ஐயர் சாப்பிட்றாங்க லட்டு. அப்போ அந்த பன்னி கொழுப்பு மாட்டு கொழுப்பு ஐயர் சாப்பிட்றோன்னு அவங்க ஏற்றுக்கினாக்கா இது உண்மைன்னு ஏற்றுக்கலாம். இப்போ சந்திரபாபு நாயுடு சொல்லி தான் வந்து இவங்க தான் அந்த டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. குஜராத்தில் ஏதோ ஒரு லெபார்ட்டரியில் அமைச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் லெபார்ட்டரி இல்லையா, இதில் இல்லையா? இன்னும் கேட்டிங்கனாக்கா இந்த நெய்யெல்லாம் சப்ளை பண்ணதில் மேஜர் பார்ட் வந்துட்டு இங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. பாதி பேர் சப்ளை பண்ணது. நீங்கள் ஒரு நீங்கள் என்ன மதமோ இதுவோ, உங்கள் மதத்துக்கோ உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கடவுளுக்கு நம்பிக்கை இருந்ததுனாக்கா அதுக்கு அகேன்ஸ்டாக ஒன்று பண்ணுவீங்களா நீங்கள்? அதனால் இது நமக்கு வந்து ஃபுல்லாக எதுவும் தெரியாமல் இதை நம்ம வந்து பேசுறதுங்கிறது தப்பு. உலக பிரசித்தப்பட்ட ஒரு கோவிலில் நடந்திருக்கு. ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் அந்த மாதிரி தப்பு நடந்தால் அது மக்கள் வந்து உண்மையில பாதிப்பு தான் வரும்.